வணக்கம். இது புதிய தலைமுறையின் முக்கிய செய்திகள் 25. தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், முதல்வர் மருந்தகங்களில் 75% தள்ளுபடியில் மருந்துகள் விற்பனை செய்யப்படும் என தெரிவித்தார். குழந்தைகள், முதியோர், மகளிர் என்று ஒவ்வொருவரின் தேவைகளையும் பார்த்து செய்து தரும் அணுகுமுறையால் தமிழ்நாடு சமூக வளர்ச்சியில் முன்னிலை பெற்ற மாநிலமாக கம்பீரமாக நிற்பதாக குறிப்பிட்டார். பட்டினி ஒழிப்பு, வறுமை ஒழிப்பு, மருத்துவம், உள்கட்டமைப்பு என்று அனைத்து விதமான துறைகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதை மத்திய அரசின் நித்தி ஆயோக்கின் புள்ளி விவரங்களே கூறுவதாக சுட்டிக்காட்டிய முதல்வர், மத்திய அரசின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். முன்னதாக பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்டிருக்கும் முதல்வர் மருந்தகத்தை மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். நாட்டுக்கே முன்மாதிரியா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம்னு முற்போக்கான தொலைநோக்கான நாட்டுக்கே முன்னோடியான அத்தனை திட்டங்களையும் பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில அதை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப திறக்கப்பட்டிருக்கக்கூடிய 1000 மருந்துகள் என்பது முதல் கட்டம் தான். அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறோம். தமிழகத்தில் துணை சுகாதார நிலையங்களில் 3500க்கும் மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், இதனால் ஒரே செவிலியரே 3 முதல் 5 நிலையங்களை கவனிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 8700 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கின்றன. 5000 மக்கள் தொகைக்கு ஒரு துணை சுகாதார நிலையம் என்ற கணக்கில் இவை தொடங்கப்பட்டன. ஆனால் மக்கள் தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப துணை சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை என்று செவிலியர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. போதுமான செவிலியர்கள் இல்லாமல் துணை சுகாதார நிலையங்கள் திணறி வரும் நிலையில் உடனடியாக பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசிற்கு அவர்கள் கோரிக்கை முன்வைக்கின்றனர். தமிழகத்தில் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் தகுந்த பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். ஜெயலலிதா பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இவ்வாறு பேசினார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றன. இவ்விழாவில் ஜெயலலிதாவின் சிலைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அதிமுக கொடி ஏற்றி வைத்த இபிஎஸ் ஜெயலலிதாவின் பிறந்த நாளுக்கான மலரையும் வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்த அவர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதிமுக விளையாட்டு பிரிவு சார்பில் அணி லோகோவை இபிஎஸ் வெளியிட்டார். விழாவில் 77 கிலோ எடையிலான கேக் வெட்டப்பட்டு அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. விழாவில் பங்கேற்ற சிறுமிகள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போல வேடமணிந்து வரப்பட்டது அனைவரையும் ரசிக்க வைத்தது. இவ்விழாவில் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நாள்தோறும் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இரும்பு கரம் கொண்டு அடக்கினோம். இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அதனால் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாதுகாக்கப்பட்டார்கள். பெண்கள் பாதுகாப்பாக இருந்த மாநிலம் என்ற பெயரை நாம் எடுத்தோம். அண்மை காலமாக பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் வருகின்ற செய்தி மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாவது ஒரு கொடூரமாக பார்க்கப்படுகிறது. வேலியே பயிரை மேய்வதை போல ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் நற்பெயரை களங்கப்படுத்துகிறது. இன்றைக்கு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் தொடர்கதையாக இருக்கிறது.
இதுக்கு அந்த அரசு முற்றுப்புள்ளி வைத்து தகுந்த பாதுகாப்பு சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். ஆடும் ஓனாயும் ஒன்று சேர முடியாது என்ற இபிஎஸ்ஸின் கருத்து குறித்து அவரிடமே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு செங்கோட்டையன் மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் இபிஎஸ்ஏ கருத்தை தெரிவித்ததாகவும் அவரிடம் கேட்கும்படியும் கூறிச் சென்றார். சென்னையில் நடந்த ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடுகளும் ஓனாயும் ஒண்ணு சேராது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எடப்பாடியாரோட ஆட்சி அமைப்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாளரை கண்டித்து லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் லாரிகள் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு சரக்கு ரயிலில் பல்வேறு விதமான மாவட்டங்களுக்கு அரவைக்காக அனுப்பி வைக்கப்படும். இந்நிலையில் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாளரின் அலட்சியத்தால் கடந்த 3 நாட்களாக 150க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் லாரியிலேயே கிடப்பதாக கூறுகின்றனர். மண்டல மேலாளர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி 500க்கும் மேற்பட்டோர் திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் தொடர்பான வழக்கில் கைதான ஞானசேகரன் திருடிய பணத்தை கொண்டு வீடு கட்டியதும் ஜீப் வாங்கியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அந்த ஜீப்பை கொண்டு அவர் தொடர் திருட்டில் ஈடுபட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருடிய நகையை விற்ற பணத்தில் கோட்டூர்புரத்தில் உள்ள வீட்டின் 3வது தளத்தை கட்டிய ஞானசேகரன் 30 லட்சம் ரூபாய் வரை ஆன்லைன் டிரேடிங்கில் பணத்தை இழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பள்ளிக்கரணை பகுதியில் 250க்கும் மேற்பட்ட சவர நகைகளை கொள்ளையடித்ததாக ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்திருக்கும் நிலையில் அவர் திருடி அடகு வைத்ததாக சொல்லப்படும் 120 சவர நகைகளை அடகு கடைகளில் இருந்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீட்டனர். ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட 3 நாள் காவல் இன்றுடன் நிறைவடைந்திருக்கும் நிலையில் அவர் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் ஹர்திக் பாண்டியா அணிந்திருந்த வாட்ச் ரசிகர்களை பெரிய அளவில் கவர்ந்தது. பின்னர் இந்த வாட்ச் குறித்து பல செய்திகள் வெளியாகின. அதில் அவர் கட்டியிருந்த வாட்ச் ஏறக்குறைய 7 கோடி ரூபாய் மதிப்பிலான ரிச்சர்ட் மில்லே RM 2702 என்ற வகை என்றும் உலகிலேயே இந்த வாட்ச் வெறும் 50 எண்ணிக்கையில் தான் தயாரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கிரிக்கெட் வீரர்கள் ஆடுகளத்தில் பெரும்பாலும் விலை உயர்ந்த வாட்சுகளை அணிவதில்லை. ஆனால் ஹர்திக் பாண்டியா அணிந்திருந்த வாட்ச் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகி உள்ளது. முதல் சந்திப்பிலேயே நடிகர் தனுஷ் தனக்கு முழு சுதந்திரத்தை அளித்ததாக இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி தெரிவித்துள்ளார். அமரன் திரைப்படம் மூலம் பிரபலமான இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி தனுஷின் 55வது படத்தை இயக்க உள்ளார். தனுஷை முதல் முறையாக சந்தித்த தருணத்தை பேட்டி ஒன்றில் நினைவு கூர்ந்துள்ளார். தனுஷை முதலில் சந்தித்த போது அவருக்கு ஏற்ற கதை எதுவும் தன்னிடம் அப்போது இல்லை என்றார். அதன்பின் முழு சுதந்திரமும் நேரமும் கொடுத்த தனுஷ் தான் கூறிய 2 கதைகளில் ஒன்றை தேர்வு செய்ததாக தெரிவித்தார். நடிகர் கௌதம் கார்த்திக் தனது பெயரை கௌதம் ராம் கார்த்திக் என்று மாற்றியுள்ளார். பிரபல நடிகர் கார்த்திக்கின் மகனான கௌதம் கார்த்திக் மணிரத்னம் இயக்கிய கடல் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். தொடர்ந்து வைராஜாவை, ரங்கூன், தேவராட்டம், 10 தல உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார். தற்போது இவர் ஆர்யாவுடன் மிஸ்டர் எக்ஸ் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் டீசர் அறிவிப்பு போஸ்டரில் இவரின் பெயர் கௌதம் ராம் கார்த்திக் என்று இடம்பெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் தனது பெயரை அவர் மாற்றிக்கொண்டார். சென்னை கோபாலபுரத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குத்துச்சண்டை மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இம்மைதானத்தை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கும் நிலையில் முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக துணை முதல்வர் கேட்டறிந்தார். ஒரே நேரத்தில் 750 பார்வையாளர்கள் அமர்ந்து குத்துச்சண்டையை ரசிக்கும் விதமாக 2500 சதுரடி பரப்பளவில் இந்த மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது.
2 ரிங்குகள் மற்றும் 1 உடற்பயிற்சி கூடமும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. ஜல்லி எம்சான் விலை 100% உயர்ந்திருப்பதால் தமிழ்நாட்டில் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி 1 யூனிட் முக்கால் ஜல்லியின் விலை 3000 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது அது 6000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதேபோல எம்சான் 1 யூனிட் 4000 ரூபாயாக இருந்த நிலையில் 8000 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு காரணமாக இந்த ஆண்டில் முடிக்கப்பட வேண்டிய அரசின் கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டுக்கு சென்றால் அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் என்று கட்டுமானத் துறையினர் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதாக மத்திய அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சகத்தின் முன்னெடுப்பின் பொது நிர்வாகத்திற்கான இந்திய மையம் என்ற அமைப்பின் மூலம் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் நலிந்த பிரிவினர் மற்றும் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்படி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்களின் பிரதிநிதித்துவ விகிதம் 12.39%, ஊராட்சிகளில் 12.16%, ஊராட்சி ஒன்றியங்களில் 15.52%, மாவட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் 17.5%. மாநில அரசிடமிருந்து பெறப்பட்ட தரவுகளிலிருந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் VS அலோக் தெரிவித்தார். தமிழ்நாட்டு உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கும் பட்டியல் சாதி, பட்டியல் பழங்குடியினத்தவருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத் ராஜ் துறையிடம் இருக்கும் தரவுகளின்படி பல்வேறு ஊரக உள்ளாட்சிகளில் இடஒதுக்கீட்டை பெறாத பொது பிரிவினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் பிரதிநிதித்துவம் 65% முதல் 76% வரை இருப்பதாக கூறியுள்ளார். கோவையில் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் காட்டு யானை வேட்டையன் ஆக்ரோஷமாக சுற்றித் திரியும் CCTV காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒற்றை காட்டு யானை வேட்டையன் கடந்த சில மாதங்களாக கோவை, தடாகம், பன்னிமடை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றி வருகிறது. வேட்டையன் யானை தாக்கியதில் இதுவரை 2 உயிரிழந்திருக்கும் நிலையில் சின்னத்தம்பி என்ற கும்கி யானையை வனத்துறையினர் அழைத்து வந்து கண்காணிக்கின்றனர். இதனால் கடந்த சில நாட்களாக ஊருக்குள் வராமல் இருந்த வேட்டையன் தற்போது மீண்டும் வீதிகளில் ஆக்ரோஷமாக உலா வருகிறது. வரப்பாளையம் பிரிவு பகுதியில் இருக்கும் வீதிகளில் உணவை தேடி வேட்டையன் சுற்றி வரும் காட்சி CCTV கேமராவில் பதிவாகி உள்ளது. தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூலில் சுரங்கப் பகுதிக்குள் சிக்கிய 8 பேரை மீட்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. சுரங்கம் இடிந்த இடத்தில் அதிக அளவில் சேரும் சகதியுமாக இருப்பதால் அவற்றை அகற்றுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவற்றை அகற்றும் பணியில் ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பிரத்யேக இயந்திரங்கள் உதவியுடன் களமிறங்கி உள்ளனர். சுரங்கத்தில் சிக்கியிருப்பவர்களை தொடர்பு கொள்ள கேமராவுடன் கூடிய எண்டோஸ்கோபிக் கருவிகள் செலுத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. 2வது நாளாக மீட்பு பணிகள் நீடித்து வரும் நிலையில் உத்தரகண்ட் மாநிலத்திலிருந்து மீட்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். தெலங்கானா மாநிலம் டோமலபெண்டா பகுதியில் ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் பணிக்காக சுரங்கம் தோண்டப்பட்ட போது அங்கு பணியில் இருந்த பொறியாளர்கள் உள்பட 8 பேர் இடிபாடுகளில் சிக்கினர். டெல்லி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் முதலமைச்சர் ரேகா குப்தா உள்பட 70 MLA-க்கள் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக சட்டமன்ற தற்காலிக சபாநாயகராக அரவிந்த் சிங் லவ்லி பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டமன்ற நிகழ்வுகளில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பாஜக மற்றும் ஆம் ஆத்மி MLA-க்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதனிடையே சபாநாயகராக விஜேந்தர் குப்தா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெல்லி சட்டமன்ற 3 நாள் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாளைய தினம் துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா சட்டமன்றத்தில் உரையாற்றுவார் என்றும் அதனைத் தொடர்ந்து CAG அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிவேணி சங்கமத்தில் கடந்த 43 நாட்களில் 62 கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக
உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கியது. இது வரும் 26ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் கங்கை, யமுனை நதிகள் சங்கமிக்கும் இடமான திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இனி தொடர்பன நிமிடச் செய்திகள். இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேரை இலங்கை கடற்படை நேற்று காலை சிறைபிடித்தது. இதனைத் தொடர்ந்து மீனவர்களை கைது செய்து வரும் இலங்கை கடற்படையை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தை ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தொடங்கியுள்ளனர். இதனால் 750க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படாவிட்டால் அனைத்து மாவட்ட மீனவர்களும் இணைந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கூறியுள்ளனர். இந்த மாசமும் ஜனவரி மாசமும் சேர்ந்து ஒரு 25 வடகை இந்த வருஷத்துல சிறைபிடிச்சிருக்காங்க. ஒரு 100க்கும் மேற்பட்ட மீனவரை சிறைபிடிச்சிருக்காங்க. மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்னா எங்க படகுகளை மீனவர்களை விடுவிக்கணும். அப்படி விடுவிக்கல என்றால் மற்ற மாவட்டங்களில் பாம்பன், தங்கச்சிமடம், ராமேஸ்வரம், மண்டகம், புதுக்கோட்டை மாவட்டம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவில் ஓரிரு நாளில் போராட்டம் அறிவிப்போம். தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், முதல்வர் மருந்தகங்களில் 75% தள்ளுபடியில் மருந்துகள் விற்பனை செய்யப்படும் என தெரிவித்தார். குழந்தைகள், முதியோர், மகளிர் என்று ஒவ்வொருவரின் தேவையையும் பார்த்து செய்து தரும் அணுகுமுறையால் தமிழ்நாடு சமூக வளர்ச்சியில் முன்னிலை கொண்ட மாநிலமாக கம்பீரமாக நிற்பதாக குறிப்பிட்டார். பட்டினி ஒழிப்பு, வறுமை ஒழிப்பு, மருத்துவம், உள்கட்டமைப்பு என அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதை மத்திய அரசின் நித்தி ஆயோக்கின் புள்ளிவிவரங்களே கூறுவதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், மத்திய அரசின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். முன்னதாக பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்டிருக்கும் முதல்வர் மருந்தகத்தை மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். நாட்டுக்கே முன்மாதிரியா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம்னு முற்போக்கான தொலைநோக்கான நாட்டுக்கே முன்னோடியான அத்தனை திட்டங்களையும் பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில அதை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்ப திறக்கப்பட்டிருக்கக்கூடிய 1000 மருந்துகள் என்பது முதல் கட்டம் தான். அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறோம். பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டத்தை காப்பி அடித்து முதல்வர் மருந்தகம் திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்தார். முதல்வர் மருந்தகம் திட்டம் காப்பியடிக்கப்பட்டதாக கூறும் மீமை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அண்ணாமலை, நகல் என்றுமே அசலாக முடியாது என தெரிவித்தார். வைரங்களின் விலை கடந்த ஓராண்டில் வெகுவாக குறைந்திருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. உலகின் விலை மதிப்புமிக்க பொருட்களில் ஒன்று வைரம். அரசர்களின் மகுடத்தில் இடம்பெறும் அளவுக்கு இதன் அந்தஸ்து உண்டு. வைர ஆபரணங்கள் அணிந்திருந்தாலே சமூகத்தில் தனி அந்தஸ்து உண்டு. ஆனால் அண்மை காலமாக வைரங்கள் தங்கள் பொலிவை இழந்து வருகின்றன. ஆம், இவற்றின் விலை குறைந்து கொண்டு வருகிறது. இந்தியாவில் தற்போது 1 கேரட் வைரத்தின் சராசரி விலை 3,50,000 ரூபாயாக உள்ளது. 3 ஆண்டுகளில் மட்டும் வைரத்தின் விலை 30% குறைந்துள்ளது. இதே காலகட்டத்தில் தங்கத்தின் விலை 60%, வெள்ளியின் விலை 76% அதிகரித்துள்ளது. உலக அளவிலும் வைரத்தின் விலை சரிந்து வருகிறது. உலகின் முக்கிய வைர சந்தையான அமெரிக்காவில் வைரங்கள் விலை 26% குறைந்துள்ளது.
உலகளவில் வைர வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிறுவனத்தில் சுமார் 16,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரங்கள் தேங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு உலக பொருளாதார மந்த நிலைக்கு பின் இவ்வளவு மதிப்புள்ள வைரங்கள் தேங்கி உள்ளது இதுவே முதல் முறை எனப்படுகிறது. விற்பனை மந்தமாக உள்ள நிலையில் உற்பத்தியையும் நிறுவனங்கள் குறைத்துள்ளன. எனினும் கேரட் கணக்கில் எடையுள்ள சாலிட்டேர் வகை வைரங்கள் விலைதான் இந்தியாவில் 40% குறைந்துள்ளதாக தெரிவிக்கிறார் சென்னை நகை மற்றும் வைர நகை வணிகர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி. எனினும் குறைந்த எடையில் சென்ட் கணக்கில் விற்கப்படும் வைரங்கள் விலை அதிகரித்தே வருவதாகவும் கூறுகிறார் அவர். சிறிய கற்கள், அதாவது 1 சென்ட் 2 சென்ட் 3 சென்ட் 4 சென்ட் 5 சென்ட் இருக்கக்கூடிய எல்லாமே விலை கூடிட்டு தான் வருது, விலை குறையல. ஸோ சின்ன கற்கள் தான் இப்போ மார்க்கெட்ல நிறைய மக்கள் விரும்பி வாங்குறாங்க. பெரிய கற்களை விரும்பி வாங்குறதில்லை. காரணம் என்னன்னா, பெரிய கற்கள்ல பெரிய அளவுலன்னு சொன்னால் முதலீடுகள் பெரிய அளவுல இருக்கு. அதனால அவங்க எல்லாமே மேன்மேட் டைமண்ட், லேப் கிரவுண்ட் டைமண்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுதான் முக்கிய காரணம். கொரோனாவுக்கு பின்பிருந்தே வைர விற்பனை குறைவதாக கூறப்படுகிறது. இதற்கு விலை குறைவான செயற்கை வைரங்களை இளம் தலைமுறையினர் அதிகம் விரும்புவதும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று தான் கனவிலும் நினைக்கவில்லை என்று கூறியுள்ளார். பலரின் அக்கறை, நம்பிக்கை, அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தி இருப்பதாகவும் காளியம்மாள் குறிப்பிட்டார். நெருக்கடி வரும்போதெல்லாம் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையாலும் அன்பாலும் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்ததாகவும் கூறியுள்ளார். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துவதாகவும் அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் தனது பயணம் தொடரும் என்றும் காளியம்மாள் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகப் போவதாக வெளியான தகவல் குறித்து கருத்து தெரிவித்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இலையுதிர் காலம் போல தங்களது கட்சிக்கு இது களையுதிர் காலம் என்று குறிப்பிட்டிருந்தார். 2025ஆம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து இதுவரை இந்திய பங்குச்சந்தைகளில் அந்நிய முதலீட்டாளர்கள் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்பனை செய்துள்ளனர். ஜனவரி மாதத்தில் அந்நிய முதலீட்டாளர்கள் 78,027 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பங்குகளை விற்பனை செய்த நிலையில் பிப்ரவரியில் 23,710 கோடி ரூபாய் அளவிற்கு விற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. எனவே 2025ஆம் ஆண்டின் இதுவரையிலான நாட்களில் 1,01,737 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகள் விற்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இரும்பு மற்றும் அலுமினியம் மீது அமெரிக்க அதிபர் வரி விதித்துள்ளதும் பல நாடுகளுக்கு பதில் வரி விதித்திருப்பதும் சந்தைகள் சரிவுக்கு முக்கிய காரணம் என வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இருப்பினும் நிறுவனங்களின் நிதிநிலை அறிக்கையும் பொருளாதார வளர்ச்சியும் சாதகமாக மாறும்போது அந்நிய முதலீடுகள் மீண்டும் சந்தைகளுக்கு வரும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நடப்பு நிதியாண்டின் முதல் 9 மாதங்களில் டாப் 10 நாடுகளுக்கு 97,229 கோடி ரூபாய் மதிப்பில் ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவே முந்தைய நிதியாண்டின் இதே காலங்களில் 85,107 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தன. நம் நாட்டுடன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆடை ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான காலங்களில் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி 14 விழுக்காடு அதிகரித்து 32,681 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. பிரிட்டனுக்கு 8,382 கோடி ரூபாய் மதிப்பிலும், ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு 7,432 கோடி ரூபாய் மதிப்பிலும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச பொருளாதார சவால்களால் 2 ஆண்டுகளாக மந்த நிலையில் இருந்த ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி கவுன்சில் கூறியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் திருடிய பணத்தை கொண்டு வீடு கட்டியதும் ஜீப் வாங்கியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அந்த ஜீப்பை கொண்டு அவர் தொடர் திருட்டில் ஈடுபட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருடிய நகையை விற்ற பணத்தில் கோட்டூர்புரத்தில் உள்ள வீட்டின் 3வது தளத்தை கட்டிய ஞானசேகரன் 30 லட்சம் ரூபாய் வரை ஆன்லைன் டிரேடிங்கில் பணத்தை இழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பள்ளிக்கரணை பகுதியில் 250க்கும் மேற்பட்ட சவரன் நகைகள் கொள்ளையடித்ததாக ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்த நிலையில் அவர் திருடி அடகு வைத்ததாக சொல்லப்படும் 120 சவரன் நகைகளை அடகு கடைகளிலிருந்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீட்டுள்ளனர்.
ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட 3 நாள் காவல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் அவர் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினரால் கொண்டாடப்பட்ட நிலையில் நெல்லையில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி பங்கேற்று எம்ஜிஆரின் உருவ சிலைக்கும் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கும் மரியாதை செலுத்தினார். ஈரோட்டில் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் அணிவித்தார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி வாகன பேரணி நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அதிமுக தொண்டர்கள் இரத்த தானம் செலுத்தினர். ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் என்பதால் 77 யூனிட் இரத்தத்தை அவர்கள் தானமாக அளித்தனர். நெல்லையில் எம்ஜிஆர் சிலை மற்றும் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு யார் மரியாதை செலுத்துவது என்பதில் அதிமுகவின் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர்களை கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சமாதானப்படுத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தேவர் சிலை முன்பாக அதிமுகவினரும் தேவர் சிலை அருகே OPS அணியினரும் போட்டி போட்டுக் கொண்டு ஒலிபெருக்கி வைத்து ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடினர். இதனால் அந்த பகுதியில் நெரிசல் ஏற்பட்டது. அதிமுக ஒன்றிணையாவிட்டால் தேர்தல் நேரத்தில் அது பெரும் பின்னடைவாக மாறும் என்று ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜெயதீபா தெரிவித்துள்ளார். போயஸ் கார்டனில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வசித்த வேதா நிலையத்தில் அவரது பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் ரஜினிகாந்த், OPS-இன் மகனும் முன்னாள் MP-யுமான ரவீந்திரநாத், நடிகர் OG மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேசிய ஜெயதீபா, என்னால் முடியுமா, உன்னால் முடியுமா என்பன போன்ற பேச்சுக்களை தவிர்த்து அதிமுக மீண்டும் ஆட்சியமைக்க என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மறுபடியும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய பொற்கால ஆட்சி அமைய வேண்டும். அதிமுக ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிமுக ஒன்றுபட வேண்டும். இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அதுவே அந்த கட்சிக்கு மிகப்பெரிய எலெக்ஷன் நேரத்தில் ஒரு பின்னடைவாக ஆகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தா தான் அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கட்சி அதிமுகன்ற ஒன்றுபட்ட கட்சியாக இருந்தபோது இது போன்ற பேச்சுகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. எல்லாமே அங்க அம்மா தான், அவங்க தான் சுப்ரீமோ. தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 3 பெண்கள் உயிரிழந்தனர். பூமிநத்தம் பகுதியில் சின்னதுரை என்பவருக்கு சொந்தமான பட்டாசு குடோனில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் கட்டடம் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமானது. இந்த கோர விபத்தில் பணியிலிருந்த திருமலர், திருமஞ்சு, செண்பகம் ஆகிய 3 பெண்கள் உயிரிழந்தனர். நிகழ்விடத்தில் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். தருமபுரி SP மகேஸ்வரன் விபத்தில் நிகழ்ந்த பகுதியில் ஆய்வு செய்தார். தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த காரைக்கால் மீனவர்கள் 14 நாட்களுக்கு பின் மீன்பிடி தொழிலுக்கு புறப்பட்டனர். இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டு காரைக்கால் மீனவர்கள் 3 பேர் இலங்கையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை இந்தியா கொண்டுவர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தப்பட்டது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற ஆட்சியரின் வாக்குறுதியை ஏற்று வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக கைவிட்ட 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு புறப்பட்டனர். உலகளவில் மிகப்பெரிய சவாலாக மாறிவரும் உடல் பருமன் பிரச்சினை தொடர்பாக பேசியிருந்த பிரதமர் மோடி இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கியுள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி உடல் பருமன் பிரச்சினையை தவிர்க்க மக்கள் தீவிரமாக முயற்சிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் உடல் பருமனுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களை அதில் ஈடுபடுத்தும் ஆயத்த பணிகளை தொடங்கியுள்ளார். அதன்படி ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா, பிரபல தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா,
மலையாள நடிகர் மோகன்லால் ஆகியோரை விழிப்புணர்வு ஏற்படுத்த தேர்வு செய்துள்ளார். ஏற்கனவே விளையாட்டு வீராங்கனைகளான மனு பாக்கர், மீராபாய் சானு, நடிகர் மாதவன், பாடகி ஸ்ரேயா கோஷல், மாநிலங்களவை MP சுதாமூர்த்தி உள்ளிட்ட 10 நபர்களை பிரதமர் மோடி தேர்வு செய்திருந்தார். உடல் பருமனுக்கு எதிராக பரப்புரை மேற்கொள்ளவும், எண்ணெய் இல்லாத உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்க்க குறைந்தது 10 நபர்களுக்கு அவர்கள் சவால் விடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானுடன் வங்கதேசம் நேரடி வர்த்தகம் மேற்கொள்ளவிருப்பது அண்டை நாடான இந்தியாவிற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தானுடன் எந்தவித உறவையும் பேணாத வங்கதேசம் தற்போது நேரடி வர்த்தகம் மேற்கொள்ள ஒப்பந்தம் செய்துள்ளது. முதற்கட்டமாக 50,000 டன் அரிசியை பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் கொள்முதல் செய்ய உள்ளது. அதே சமயம் இரு நாடுகளும் தங்களது உறவை மீண்டும் புதுப்பிக்க ஆயத்தமாகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை உறுதி செய்யும் வகையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வரும் ஏப்ரல் மாதம் வங்கதேசம் செல்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோன்று பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசத்திற்கு மீண்டும் நேரடி விமான போக்குவரத்தை தொடங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ப்பிற்கு பிறகு வங்கதேசத்தில் அமைந்த முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பாகிஸ்தானுடன் நெருக்கமான உறவை பேணுவது இந்தியாவிற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என கருதப்படுகிறது. டெல்லி சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே ஆம் ஆத்மி MLAக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். டெல்லி சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் தேர்தல் நடந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சி MLAக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அவையில் கடும் அமளி நிலவியது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரேகா குப்தா அறைக்கு முன்பு கூடிய ஆம் ஆத்மி கட்சி MLAக்கள் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை தொடர்பாக உடனடியாக அறிக்கை வெளியிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த சம்பவத்தால் டெல்லி சட்டப்பேரவை வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது. பணி அறிக்கை சமர்ப்பிக்க எலான் மஸ்க் அறிவித்ததற்கு அமெரிக்க அரசு ஊழியர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் பணியாற்றி வரும் அரசு ஊழியர்கள் வாரந்தோறும் தங்களது பணி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும், இல்லை என்றால் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவர் எலான் மஸ்க் எச்சரித்திருந்தார். எலான் மஸ்க் உத்தரவுக்கு அமெரிக்காவில் கடும் கண்டனம் எழுந்துள்ள நிலையில் யாரும் பணி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டாம் என்று அரசு ஊழியர்களுக்கு முக்கிய துறைகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு அரசின் செலவினங்களை குறைக்கும் வகையில் விண்வெளி, பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, கல்வி, வணிகம், காப்பீடு உள்ளிட்ட துறைகளில் அதிரடியாக 20,000 ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கியுள்ளார். மரபுவாதிகள் கூட்டணியைச் சேர்ந்த ஃபிரெட்ரிச் மெர்ஸ் ஜெர்மனியின் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். யார் இந்த ஃபிரெட்ரிச் மெர்ஸ்? இவர் பிரதமராகும் அளவுக்கு உயர்ந்தது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளலாம். வயதாகும் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் மேற்கு ஜெர்மனியில் பிறந்தவர். வணிகம், பொருளாதாரம், நிதிக் கொள்கை ஆகியவற்றில் மரபுவாத பார்வையை கொண்டவர். பல கார்ப்பரேட் நிறுவனங்களின் இயக்குநர் குழுவில் அங்கம் வகித்துள்ளார். 1989 பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டு கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் ஒன்றாக இணைக்கப்பட்ட பிறகு கிறிஸ்தவ ஜனநாயகவாதிகள் கட்சிக்குள் மெர்ஸின் செல்வாக்கு அதிகரித்தது. 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரானார். 2007இல் அரசியலிலிருந்து விலகி வணிகத்தில் கவனம் செலுத்தினார். 2018இல் கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து ஏஞ்சலா மெர்க்கல் விலகிய பிறகு அந்த பதவிக்கு 2 முறை போட்டியிட்டு தோல்வியுற்றார். 2022இல் கட்சி தலைவருக்கான தேர்தலில் வெற்றி பெற்றார். மெர்க்கலின் இடது மையவாத அரசியலுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்துவதன் மூலம் மரபுவாதிகளின் ஆதரவை பெற்றிருக்கிறார் மெர்ஸ். நீண்ட வணிக அனுபவமும் தேர்ந்த ஆங்கிலம் பேசும் திறனும் கொண்டவரான ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அமெரிக்க அதிபர் டிரம்பின் நெருக்குதல்களை சமாளித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் நலன்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பார் என்று எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.